ஈசிஆரில் இருக்க பீச்சுக்கு வந்து ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். இன்னும் கண்டிப்பாக மீன் மாட்டோன்ற நம்பிக்கை இருக்குது. இப்படி தானே வரும் ஒவ்வொரு நாளும். கடல் வந்து செம்ம சொரப்பாக இருக்குது. அலை அடித்து ஃபுல்லாக வெள்ளை நுறையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 80 கிராம் ஜிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஜரிக் பிராண்டோடது. ஏதோ ஒரு நம்பிக்கை, ட்ரை பண்ணி பார்ப்போம். சிங்கிங் லூரு. இப்போ இதை தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். மணி 7 ஆக போகுது. 7 ஆக 3 நிமிஷம் இருக்குது. ஏய் பெருசு தானே டேய். இப்படி விடாத அப்படி பதிக்கிறான் ஆளு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரில் இருக்க பீச்சுக்கு வந்து ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். என்ன சொல்கிறதுனே தெரில. தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது. காற்று ஓவர் காற்று, கடல் பயங்கர சொரப்பு. ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக மீன் மாட்டோன்ற நம்பிக்கை இருக்குது. இப்படி தானே வரும் ஒவ்வொரு நாளும். ட்ரை பண்ணலாம். மீன் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கண்டிஷனில் இருக்க கடலில் தான் மீன் பிடிக்க போகிறோம். பாருங்கள், கடல் வந்து செம்ம சொரப்பாக இருக்குது. அலை அடித்து ஃபுல்லாக வெள்ளை நுறையாக இருக்குது பாருங்கள். மண் கலரில் இருக்குது தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா சிமானோ நெக்ஸோ ஷோர் காஸ்ட் 9 feet ஸ்பின்னிங் ராடு. யூஸ் பண்ணுற ரீல் வந்து சிமானோ ஸ்பெரோ 6000 ரீலு. இதில் போட்டிருக்க லைன் பார்த்தீங்கன்னா யூப்ரோ சால்ட்டி 40 LB 8x ரைடு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 80 கிராம் ஜிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஜரிக் பிராண்டோடது. ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு நம்பிக்கை, ட்ரை பண்ணி பார்ப்போம். காற்று தான் ஓவராக இருக்குது. ஜிக்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் விழுது. எதுவுமே போக மாட்டேங்குது. கடல் வேறு சரியான சொரப்பு. கைஸ், நம்ம வந்து ரொம்ப நேரமாக வந்து ஜிக் யூஸ் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா ஒன்றும் ரிசல்ட் இல்லை. அதனால் வந்து இப்போது யூப்ரோட ஸ்டால்கர் 120 mm 42 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா இது சிங்கிங் லூரு. இப்போ இதை தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். கைஸ், மதியம் 2:30 மணிக்கு வந்து நம்ம ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7 ஆக போகுது. 7 ஆக 3 நிமிஷம் இருக்குது. இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக் கூட கிடையாது. லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 காஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு காஸ்ட். கைஸ், இன்றைக்கி வந்து ஈசிஆர் பீச்சோட கண்டிஷன் வந்து இதுதான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப லாங்லேருந்து ஃபிஷிங் பண்ணணும்னு வரவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சுத்தமாக ஆக்டிவிட்டி கிடையாது. கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. உங்களுக்கு ஓகேனா வந்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. லாஸ்ட் வீக் பைட் ஃபிஷிங் பண்ணும்போது என் தம்பிக்கு ஒரு பெரிய ஸ்டிங்ரே மாட்டியிருந்தது ஆன்லைன் ஃபிஷிங் ரிக்கில். வீடியோவோட கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஏய் பெருசு தானே டேய். புள்ளி திருக்கில பாருங்க.
லாஸ்ட் ஸ்டேஜ் இது இருந்தா அது மாதிரி இருந்தா பார்த்து வச்சுரும். ஏய் ஸ்டிக் மண்டாக்கு வச்சுக்கு போகுது. ஏய் 40 கிலோ தான் வரும்பா சால்ட்டாது. முள்ளே காணோம். முள்ளே இல்லடா டேய். இது இப்படியே பிடிச்சிட்டிங்கன்னு வர முடியாது. மண்டாக்கு தான் வேணும். இது பொறுமையா வரும். அது சுரேல் வெட்டிங்கடா அது. வாடா. வேறடா என்ன? இதுல நிறைய வால் அழுகி போய் வரும். இந்த சிமெண்ட்ரிக்கு மட்டும் விட்டா வரும். சின்ன சோனியா பாத்துக்கோ. ஸ்வைட்ராம் போடுற கோயிந்தா. என்ன பண்ணுதுறாங்க பாரு. சூப்பர் மண்டாக்கு. அதுதான் பட்டில குத்து அடிக்கணும். இவன் கையில கொப்பளம் பாரு. அவரு மண்டாக்கு. கொப்பளம்